வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அறிவின் உயர்வாம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: மனிதனின் உடல் அமைப்பு, மதிய அமைப்பு, மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்பம் ஒரு திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க. புனிதமுடன் உடலறிவு சக்தி எல்லாம் பொதுவாக மனிதகுலம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல, பிறருக்கு பின்னும் துன்பம் விளைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும், பிறருக்கும் நல்வாழ்வளித்து தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும், பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும், பிறர் துன்பம் துளைத்தற்கே தன் வாழ்நாளை பேரடிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சுவாமிஜி இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இறை உணர்வு பெற உண்மை உணர்ந்த மகான்களுடைய அந்த உயிர் சேர்க்கை என்பது நமக்கு அவசியமான ஒன்று. சுவாமிஜி அவங்க மகான்களுடைய அந்த இணைப்பு, அவர் தன்னை தூய்மை செய்து கொண்டதற்கு பிறகு மகான்களுடைய தொடர்பு கிடைச்சது. அதன் மூலமாக சுவாமிஜி இந்த உடல உயிர மனத அறிவை சரி செய்து கொண்டு இறைநிலை இணைப்போடு இணைந்து கொடுத்ததுதான் மனவளக்கலை, வேதாத்திரியம், உலக சமுதாய சேவா சங்கம். இதை நாம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளணும். சாமி அவங்க ரொம்ப கடுமையாக இருந்த இந்த ஆன்மீகத்தை இல்லறத்துல இருந்து கொண்டே மிக எளிமையாக கற்று அனைவரும் பலனடைய வேண்டும் என்ற அந்த ஒரு பேர் ஆர்வத்துல இறைநிலை இணைப்பிலேயே இருந்து நமக்கு உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு, அறிவுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த 4 விதமான எளிய முறையிலான பயிற்சிகளை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த பூமியில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இந்த பூமியில வாழும் கால வரையிலும் அவங்க எந்த துன்பமின்றி மகிழ்ச்சியாக வாழணும். அவர்களால ஒவ்வொருத்தராலையும் இந்த பூமியில என்ன நன்மை தரத்தக்க செயல்கள் செய்ய முடியுமோ அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்லக்கூடிய அந்த 3ஐயும் சிறப்பாக செய்யக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற அந்த ஒரு உயர் நோக்கத்துல கொடுத்ததுதான் மனவளக்கலை. விஞ்ஞானம் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உடல் உழைப்பு என்பது குறைஞ்சிருச்சு. அப்போ உடல் உழைப்பே முன்பெல்லாம் உடற்பயிற்சியாக இருந்தது. காலையில 3-3:30 மணிக்கு எழுந்திருந்தாங்கன்னா இரவு 7-7:30 மணி வரையிலும் தொடர்ந்து விவசாய நிலங்கள்லையும் வீடுகள்ல இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் இதெல்லாம் வீடெல்லாம் சரி செய்யறது, சாணம் போட்டு முழுவுறது, இந்த மாதிரி தொடர் வேலைகள். இன்றைக்கு மாதிரி மோட்டர் பம்ப் செட் பண்ணி தண்ணீரை டேங்க்ல ஏற்றி அந்தந்த இடத்துல திறந்து புழங்குற அந்த காலகட்டம் இல்லை. தண்ணீரை இறைப்பாங்க, தண்ணீரை தேவையான அளவுக்கு அதை சேமிப்பு பண்ணுவாங்க, அது பின்பு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வீட்டில் இன்றைக்கெல்லாம் கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின்னு எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச பொருட்கள் இருக்கு. அன்றைய காலகட்டங்களில் எல்லாமே ஆட்டு வரல், அம்மிக்கல்னு சொல்லி, துணி துவைக்கிற கல்லுன்னு சொல்லி எல்லாமே ஒரு உடல் உழைப்பு கொண்டு இருந்த காலம். அப்ப இன்றைக்கு உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. அதனால உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம ஆயுள் காலம் வரையில உடலை எளிமையாக நாம சுத்தப்படுத்தி கொண்டு தினந்தோறும் வாழக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சியை அமைச்சு கொடுத்தாங்க சுவாமிஜி. உயிர்நல பயிற்சி சித்தர்களுடைய வரிகளிலேயே இருந்த அந்த வரிகளை எடுத்துக்கொண்டு 40 ஆண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு குருமகான் மூலமா கற்றுக்கொண்டு தான் செய்து பார்த்து இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. கடுமையான தியான காடுகள்ல சென்று செய்யக்கூடிய 10-14 ஆண்டுகள் காடுகள்ல கடுந்தவும் பண்ணியும் சக்சஸ் பண்ண முடியாம இருந்த அந்த ஒரு தியானத்தை எளிமைப்படுத்தி நமக்கு இல்லறத்துல இருந்து கொண்டே அந்த பருவமடைந்த பெண், 14 வயது நிரம்பிய ஆண்கள் எளிமையாக கற்று பயன்பெற அளவுக்கு தியானத்தை மிக எளிமைப்படுத்தி
நம் மனதுக்கான தியானத்தை கொடுத்துட்டாங்க. தற்சோதனை என்று சொல்லக்கூடிய அந்த அகத்தாய்விய எண்ணமாராய்தல், ஆசை சிரமித்தல், சினம் தவிர்த்தல், வாழ்க்கை தத்துவம், இறை உணர்ந்து இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அறிவுக்கான அந்த அகத்தாய்வு பயிற்சியையும் எளிமைப்படுத்தி சாமிஜி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தனி மனிதரும் மனவழக்கலை வேதாத்திரியத்தை கற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு அருள் தொண்டாற்றணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.